முஸ்லீம் ஐயா தான் எங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, பிள்ளைங்களுக்கு பால், பிஸ்கட், பிரெட் எல்லாமே கொடுத்தது. ஏன்னா முஸ்லீம்ங்க தான். ஆனா உண்மையா அவங்கள நாங்க பாராட்டக்கூடிய ஒரு விதத்துல நாங்க பாராட்டுவோம். மத்தவங்க யாரும் வந்து எங்களை பார்க்கவே இல்ல. நாங்க எல்லாம் தண்ணியில தவிச்சு நின்று மின்னலே என்ட்ரன்ஸ்லயே வாங்கிக்கிறாங்க. என்ட்ரன்ல பண்றது எல்லாமே அந்த ஜென்ஸ்ல இருக்கிறாங்க. அந்த லாஸ்ட்ல வந்து லேடிஸ் நாங்களாம் கட்டின துணியோட தான் வந்திருக்கோம் சார். நாங்க ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாதான் அவங்களோட சூழலை பார்த்து தெரியும். எங்க ரேஷன் கடை போயிடுச்சு, எல்லாமே எங்களுக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப ரேஷன் கடை இருக்கவங்க தான் காசு தரேன், ரேஷன் கடை இருக்கவங்க தான் உரிமை தரேன்றாங்க. இப்ப எங்களாட்ட பாதிப்பு கை குழந்தை வச்சுன்னா நான் கஷ்டப்படுறேன். எங்களுக்கு எல்லாம் யார் தருவாங்க? கேட்டு பாருங்க. எங்களுக்கு கண்ணீர் தான் வருது, சொல்ல முடியல. எங்களுக்கு எந்த சப்போர்ட் இருக்குது? எங்களுக்கு நாங்க ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிக்கிறேன். எங்க கஷ்டத்தை வந்து வீட்டுக்குள்ள வந்து பாருங்க. நான் வீட்டை போய் காட்டுறேன். இப்ப வரீங்க, நான் இப்ப நான் பக்கத்து வீட்டுல இருக்கிறேன். ரோட்டுக்கு போனேன், எம்ஜிஆர் சாலைக்கு நான் போனேன் சார். நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல போனீங்களா, 2வது வீடு எங்க ஃப்ளோர் சார். அங்க போய் பாருங்க, எங்க வீட்டுல ஒரு டம்ளர் கூட இருக்காது, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா அடிச்சுட்டு போனா இப்ப ரேஷன் கார்டு, குழந்தை பெஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. ஆனா அதை கூட கவர்மெண்ட் வாங்கிக்கலாம். ரேஷன் கார்டு எல்லாம் காசு தர மாட்டாங்களே. ஆனா நாங்க என்ன பண்றது? கட்டின துணி கூட இல்லாம இருக்கிறோம். எங்க கஷ்டத்தை நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரெஸ்பான்ஸ் முதல்ல வந்து ரெஸ்பான்ஸ்ல என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த என்ட்ரன்ஸ்ல கொடுத்துறாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பாக்க சொல்லுங்க. வந்து வீடியோ வந்து கொடுத்தா அது கரெக்ட். என்ட்ரன்ல வராங்க, ஜென்ஸுங்களே வாங்கிக்கிறாங்க. அப்படி பண்ணா அப்ப பின்னாடி கை குழந்தை வச்சிருக்கோங்க, இந்த மாதிரி வயசானவங்க நாங்க என்ன பண்றது? எங்க கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்லி என்னத்த முறையிடுறது? நாங்க இப்பதான் வந்தேன். நான் 4 நாள் எங்க மாமியார் சைடு பண்ணேன். அவங்கதான் தெரு தெருவா வந்து எல்லாமே எங்களுக்கு இந்த குப்பைகளை அப்புறப்படுத்துறது கூட யாரு? முஸ்லீம்ங்க தான் வந்து செய்யறாங்க. இது நெல்லையில இருந்து திருநெல்வேலியில ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து 700 பேர் தங்கி அந்த குப்பைங்களை அகற்றுறாங்க. இல்லன்னா நாங்க நோயில கிடக்கணும். நாங்க ரோட்ல நிக்கிறேன். ஆமா, அந்த ஸ்கூல் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் இருக்கிறேன். எங்க சொன்னா கொஞ்சம் நியாயமா பார்த்து நாங்க அரசாங்கம் விரும்புறேன்னா வீடு வந்து பார்க்க சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வந்து கொடுக்க சொல்லுங்க. எந்த பொருளும் ரோட்ல கொடுக்க வேண்டாம். வீட்டுக்குள்ள வந்து கொடுத்தாதான் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு வந்து அமையும். ரோட்ல கொடுத்தா எங்களுக்கு எதுவுமே அமையாது. நாங்க ஓபனா சொல்லிடுறோம், ரோட்ல கொடுத்தா எங்களுக்கு எதுவுமே அமைய மாட்டேது. வீட்டுக்குள்ள வருங்க, கொடுங்க. அந்தந்த கஷ்டத்தை பாருங்க. கஷ்டத்தை நீங்க பார்த்தா அது போதும். நீங்க எனக்கு இது செய்யுங்க, எங்களுக்கு அது செய்ய நாங்க கேட்கல. எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்க எது செஞ்சா நாங்க வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான் சார். இதுதான் நான் சொல்றேன் சார்.